எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபேனு, ஒரு லைட்டுக்கு வந்து ஒரே ஸ்விட்ச்ல வந்து நமக்கு யூபிஎஸ் சப்ளையும் கனெக்ட் பண்ற மாரி, நம்ம இன்வெர்டர் சப்ளையும் கனெக்ட் பண்ற மாரி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இத நார்மலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம பெரிய சைஸ் இன்வெர்டர் அதாவது வீடு ஃபுல்லா நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க லோடுக்கு பாருங்க, இபி சப்ளை இருக்கும்போது இபி சப்ளை தான் போகும். இபி கட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, நமக்கு யூபிஎஸ்ல இருந்து சப்ளை போகும். ஆனா சில இடங்கள்ல சின்ன சின்ன சோலாரு இல்ல சின்னதா ஒரு யூபிஎஸ் வச்சிருக்காங்க. ஒரு ஃபேன் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு லைட் கனெக்ட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன டிவைஸ் மட்டும் கனெக்ட் பண்ற மாரி இருக்கு. அந்த மாரி இடங்களுக்கு வந்து இது போலவே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்றத நம்ம இப்ப பார்க்கலாம் வாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஃபேனு. இந்த ஃபேன் இருக்கிற இடத்துல நம்ம லைட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 2 வே சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு இபி சப்ளை, ஒரு இன்வெர்டர் சப்ளை. இத வச்சு எப்படி நம்ம கனெக்ட் பண்றதுன்னு பார்க்குறோம். இப்ப இன்வெர்டர் சப்ளை அப்படின்னு சொல்றது நமக்கு சோலார்ல இருந்து எடுத்துட்டு வரலாம். சின்னதா ஒரு இன்வெர்டர் வச்சு நம்ம சின்ன இன்வெர்டர் பேக்கப் வச்சிருப்போம். இல்ல சமயத்துல வந்து நம்ம வேற இடத்துல சார்ஜ் பண்ணி பேட்டரிய கூட நம்ம எடுத்துட்டு வரலாம். இப்படி எது வேணாலும் இருக்கலாம். இப்படி இருக்கிற இடங்கள்ல பாருங்க நம்ம 2 வே சுவிட்ச் வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நியூட்ரல் அப்படின்னு சொல்றத பாருங்க 2ஓட நியூட்ரலையும் எடுத்து கொண்டு போய் லோட்ல கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ ஒரு ஃபேனு, லைட் அப்படி இருக்குன்னா அதுல நியூட்ரல் வயர் நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். இப்ப ஃபேஸ் வயர் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த 3 டெர்மினல்ல அதாவது 2 வே சுவிட்ச்ல வந்து ஒரு சைடு வந்து நம்ம இவி சப்ளைல கொடுத்துறோம். இபி சப்ளை கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க அடுத்து இருக்கிற டெர்மினல் 2 இருக்குல்ல அதுல வந்து டாப் சைடு அதாவது உள்ளதை வந்து நம்ம வந்து இன்வெர்டர் சப்ளை கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ இந்த சென்டர்ல இருக்கு பாருங்க அது வந்து காமன். அதுல இருந்து எடுத்துட்டு வந்து நமக்கு லோடுக்கு வந்து கனெக்ட் பண்ணிடுறோம் இது போல. இப்படி கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இபி சப்ளை வேணும் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா சுவிட்சரை வந்து நம்ம இபி சப்ளை இருக்கிற பக்கம் ஆன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இபில வந்து அந்த லோடு ஒர்க் ஆகும். லைட்டு ஃபேன் இருக்கும். இப்போ இன்வெர்டர்ல நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இன்வெர்டர்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சில இடங்கள்ல வந்து சின்னதா ஒரு சோலார் வச்சிருக்கோம். அது வந்து பகல் டைம் ஃபுல்லா நம்ம வந்து இன்வெர்டர்ல யூஸ் பண்ணிக்கலாம். நைட்ல வந்து இபிக்கு மாத்திக்கலாம் ஒரே சுவிட்ச்லயே. இல்ல அப்படி இல்ல நம்ம அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப பாருங்க இப்ப மழை நேரங்கள்லாம் நமக்கு வந்து சோலார்ல இருந்து பவர் கிடைக்காது. அப்ப அந்த மாதிரி டைமிங்லயே நம்ம இந்த சுவிட்சை வச்சே மாத்திக்கலாம். ரொம்ப சிம்பிளா அதாவது பெரிய இன்வெர்டர் இல்லாம ஒரு பல்பு 2 பல்புக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ற இடங்களுக்கு இது போல கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி பாருங்க. இப்போ சுவிட்சை வந்து நம்ம இன்வெர்டர் சைடு ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா இன்வெர்டர் சப்ளை வந்து லோடுக்கு போகும் இது போல. அடுத்து வந்து நம்ம இபிக்கு மாத்துறோம் அப்படின்னு சொன்னா இபி சப்ளை போயிட்டு இருக்கும். இது மாதிரி நம்ம மாத்தி நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்றத மாதிரி நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு இபி வேணும் அப்படின்னு சொன்னா இபி சப்ளை கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்வெர்டர் வேணும்னா இன்வெர்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இதுல ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.